வெல்கம் டு பிரபு மேத்ஸ். தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அவங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை ஜூன் மந்த்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் இந்த வருஷம் வெட்டினரி நான் ஜாயின் பண்ணி படிக்கணும், பிவிஎஸ்சி நான் ஜாயின் பண்ணி படிக்கணும்னா என்ன லெவலில் கட் ஆஃப் இருந்தால் சார் நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது ப்ரீவியஸாக ஒரு 3 இயர்ஸோட கட் ஆஃப் லெவல். இந்த கட் ஆஃப் இருக்கிறப்போ அவங்க எல்லாருக்குமே பிவிஎஸ்சி கிடச்சிருந்தது. அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் வரைக்கும் என்ன கட் ஆஃப் மார்க்குக்கு பிவிஎஸ்சி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஃபுல்ஃபில்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபும் கம்யூனிட்டி வைஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட 11 சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாக கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா, அதுக்கு முன்னாடி இப்போ இந்த லெவலில் நீங்கள் பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது ஒன்லி பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அதில் ஜென்ரல், அதே மாதிரி ஜென்ரலில் அகாடமிக் ஸ்ட்ரீமு, ஜென்ரலில் ஒகேஷனல் ஸ்ட்ரீம், அதோட மார்க் லெவல் மட்டும் தான் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதிலே பிடெக் ப்ரோக்ராம்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. அதை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் தரேன். ஓகேவா? ஸோ 2021-22 பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷனில் 193.5க்குலாம் சீட் கிடச்சிருக்கு. ஆனால் 2022-23 197.50க்கு தான் சீட் கிடச்சிது. ஆனால் அதுவே 2023-24 அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 200 அவுட் ஆஃப் 200 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 or 7 மெம்பர்ஸ் கிட்ட இருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக 200க்கு தான் ஓப்பன் காம்படிஷனில் உங்களுக்கு கிடச்சிது. ஸோ ஓப்பன் காம்படிஷனில் நீங்கள் சீட் எடுக்கணும், பிவிஎஸ்சி ஜாயின் பண்ணணும், வெட்டினரி ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கட் ஆஃப் மார்க் லெவல் 200 அவுட் ஆஃப் 200 ஆர் 199 லெவலில் அது இருக்கணும். சார் இந்த தடவை ரெடியூஸ் ஆகுமா அப்படின்னா அது ரேங்க் லிஸ்ட் அப்ளை பண்ணுறவங்களோட ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அதை நம்ம மென்ஷன் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக 198, 199, 200 ஓப்பன் காம்படிஷன்லேயே நீங்கள் சீட் எடுத்துடலாம். சரிங்களா? சரி, இல்லை சார் நான் ஓப்பன் காம்படிஷனில் நான் கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் நான் வரேன் சார் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா பிசியில் பார்த்தீங்கன்னா 2021-22 191.4 கிடச்சிருக்கு. 2022-23 191க்கு கிடச்சிருக்கு. 2023-24 பார்த்தீங்கன்னா 195க்கு தான் கிடச்சிருக்கு. கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தடவை 193க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிசியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் இந்த வருஷம் 193க்கு மேலே இருந்தால் நம்ம சீட்டு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இல்லை சார் பிசிஎம்முக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2021-22 188.140 கிடச்சிருக்கு. 2022-23 188.5 கிடச்சிருக்கு. 2023-24 பார்த்தீங்கன்னா 188.50 கிடச்சிருக்கு. இந்த தடவை 187+. சரிங்களா? 187+ இருந்ததுன்னா பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீட்டை எதிர்பார்க்கலாம். பிசிஎம்க்கு எப்போவுமே கட் ஆஃப் லெவல் வந்து அந்த அளவுக்கு சேஞ்ச் ஓவர் வராது. ஸோ கண்டிப்பாக 190, 187, 188 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக இருக்கணும். பிசிஎம்மோட கட் ஆஃப் லெவல் இந்த வருஷம் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 2021-22 191.05க்கு கிடச்சிருக்கு. 2022-23 பார்த்திங்கன்னா 191க்கு கிடச்சிருக்கு, ரெடியூஸ் ஆகிருக்கு. 2023-24 பார்த்திங்கன்னா 195.50க்கு தான் கிடச்சிருக்கு. நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப ஹியூஜ் நம்பர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷமும் நீங்கள் 193 and 194 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் சேஃபஸ்ட் கட் ஆஃப்னு யோசிச்சோன்னா 194+ இருந்தால் கண்டிப்பாக நமக்கு இந்த வருஷம் பிவிஎஸ்சிங்கிறது கிடைக்கும் எம்பிசி டிஎன்சிக்கு. எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 2021-22 188.722 கிடச்சிருக்கு. 2022-23 188.50 கிடச்சிருக்கு. 2023-24 பார்த்திங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃப் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமாச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னாலும் 191 கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். 190 or 191 எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கிடைக்கும். சரிங்களா? எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2021-22 185.815 கிடச்சிருக்கு. சரியா? 2022-23 பார்த்திங்கன்னா 188க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2023-24 பார்த்திங்கன்னா 189 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுடைய கட் ஆஃப் லெவல் 186+ இருந்ததுன்னா கண்டிப்பாக எஸ்சிஐயில் இந்த வருஷம் பிபிஎஸ்சி நீங்கள் சீட் எடுத்துடலாம். எஸ்டி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2021-22 184.228க்கு கிடச்சிருக்கு. 2022-23 186.5க்கு கிடச்சிருக்கு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி 189க்கு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுடைய எஸ்டி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 185+ இருந்தால் சேஃபஸ்ட் கட் ஆஃபாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிவிஎஸ்சி கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இது இந்த வருஷத்தோட கட் ஆஃப் லெவல். ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் லெவலையும் நான் கம்பேர் பண்ணியே உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் சயின்ஸுக்கு அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கேன். சார் நான் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் சார், எங்களுக்கு இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் சொல்லுங்கள் சார் அப்படின்னா பிசியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் காம்படிஷன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 188.5 கிடச்சிருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக 187 நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 177க்கு லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. இந்த வருஷம்
ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் லெவல் 176க்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஆர் 177 கண்டிப்பாக. ஏன்னா ஒகேஷனல் ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு சேஞ்ச் ஓவர் இருக்கிறதுக்கு பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி. எம்பிசிடிஎன்சியை பொறுத்த வரைக்கும் ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் 187.50க்கு லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுடைய கட் ஆஃப் லெவல் 186 ப்ளஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஓரளவு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 185.50க்கு ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக 183 ஆர் 182 ப்ளஸ் இருந்தால் சேஃபஸ்ட் ஒன்றா இருக்கும். ஒகேஷ்னலில் எஸ்சி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருஷம் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கிடைக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்ஃபில்லாக நம்ம பார்த்துருக்கிறது ஜென்ரல் அகாடமிக், ஜென்ரல் ஒகேஷ்னலில் வெட்னரி ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் லெவல் ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். ஓகேவா? இன்னும் அப்டேட் கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருப்போம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.